கிறிஸ்தவ செய்திகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, இன்று நம்முடைய வாழ்வில் பல தேடல்கள் இருக்கலாம். ஆனால் எல்லா தேடல்களுக்கும் மேலாக நம்முடைய ஆத்துமாவிற்கு பலன் தருவது தேவனுடைய வார்த்தை மட்டுமே. அந்த வார்த்தையின் மேல் கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கையால் ஒரு சகோதரி செய்துள்ள வியக்கத்தக்க சாதனையை குறித்து காணவிருக்கிறோம். Where no thief approacheth, neither moth corrupted. For where your treasure is, there will your heart be also. Let your loins be girded about. சகோதரி ரூத் ஷேரன் ஒரு போதகரின் மகளாக வளர்ந்த இவருக்கு சிறுவயது முதலே வேதாகமத்தை வாசிப்பது ஒரு வழக்கமாக இருந்தது. ஆனால் அந்த வழக்கத்தை தாண்டி கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்குள் எழுந்தது. அதன் விளைவாக கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அங்கீகாரத்துடன் புதிய ஏற்பாடு முழுவதையும் ஒரு சிறிய இடைவேளை இல்லாமல் வாசிக்க அவர் முன்வந்தார். என்னோட பேர் ரூத் ஷேரன். என்னுடைய அப்பா ஒரு போதகர். அவரோட பேர் ஜோஷுவா தேவதத்தன். சிறு வயதிலிருந்து வேதத்தை அதிகமாக வாசிக்க சொல்லி கொடுத்தாங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வசனம் வேதத்தில் உள்ளது. அந்த வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேதத்தை வாசிக்க கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து 16 மணி நேரம் வேதாகமத்தை வாசிப்பது என்பது சாதாரணமான காரியமல்ல. நேரம் செல்ல செல்ல அவருடைய சரீரம் சோர்ந்து போனது. குறிப்பாக கண்களில் ஏற்பட்ட கடுமையான வலியால் அவர் மிகுந்த சிரமப்பட்டார். ஒரு கட்டத்தில் கண்களில் மங்கலான நிலை ஏற்பட்ட போதும் அவர் பின்வாங்கவில்லை. புதிய ஏற்பாட்டை முழுவதும் வாசிக்கிறதுக்கு 16 மணி நேரம் தேவைப்பட்டதனால் என்னுடைய கண்கள் மிகவும் வலியினால் நிறைந்தது. அடுத்த நாள் முழுவதும் நான் கண்வலியினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். ஆனாலும் அது கொஞ்ச நாட்கள் கழிச்சு எனக்கு அது சரியா போனது. ஆனால் என்னுடைய கண் பார்வை கொஞ்ச நாட்களுக்கு பொடியான சின்ன எழுத்துக்களை படிக்க நான் வேதத்தை படிக்க சிரமப்பட்டேன். ஆனால் கொஞ்ச நாட்கள் கழித்து அதிலிருந்து நான் வெளியே வந்துவிட்டேன். இப்போது என் கண் பார்வை நன்றாக இருக்கிறது. அந்த வலியை விட கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து முடிக்க வேண்டும் என்ற வைராகியமே அவரை வழிநடத்தியது. நம்முடைய பலவீனமான நேரங்களில் கர்த்தருடைய கிருபை நம்மை எப்படி தாங்கும் என்பதற்கு இந்த சகோதரியின் கண்ணீரும் அர்ப்பணிப்புமே ஒரு சாட்சி. இறுதியாக 16 மணி நேர தொடர் வாசிப்பை அவர் வெற்றிகரமாக முடித்தார். இது ஒரு உலக சாதனை என்பதை விட தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவ கௌரவ செயலாகும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சகோதரியைப் போல 16 மணி நேரம் வாசிக்காவிட்டாலும் தினமும் 1 மணி நேரமாவது வேதாகமத்தை திறந்து வாசிக்க பழதுங்கள். அந்த வார்த்தை உங்கள் கவலைகளை நீக்கும், உங்கள் பாதையை தெளிவாக்கும். இந்த சாட்சி உங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். சங்கீதத்தில் சொல்லப்பட்டுள்ளது போல, உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்தவ செய்திகள் மற்றும் உடனடி தகவல்களை உங்களுக்காக வழங்குகிறது உங்கள் வாசல் டிவி சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள். வாசல் டிவியோடு இணைந்திருங்கள்.